கூட்டம் அதிகமாயிட்டு போகுது. அங்க உள்ள உப்பு போடாதீங்க ஐயா, உள்ள உப்பு போடாதீங்க. விநாயகர் கோயிலுக்கு நேரம் முன்னாடியே கொட்டுங்க, அந்த குச்சிக்கிட்டே கொட்டுங்கய்யா. அங்க உப்பு போட்டீங்கன்னா படன்னு வெடிக்குது அவங்க அப்படின்னாங்க. அது எப்படிதான் இப்ப வேலை நடக்குமா தெரியல. நாங்க எப்பதான் கட்டை இழுக்கிறது? தயவு செய்து அங்க உப்பை மட்டும் உள்ள போடாதீங்கப்பா, கீழே கொட்டுங்க. முன்னாடி அந்த குச்சி கீழே கொட்டுங்க. பக்தர் போல உங்க உப்புல தான் நடந்து வர போறாங்க. விநாயகர்களுக்கு முன்னாடியே நிறுத்துங்க. அவர்களை மீண்டும் மீண்டும் ஒளி அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று அருள்மிகு சமயபுரம் பாதயாத்திரை குழு பக்தரின் சார்பாக ஐயா அவர்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். ஓம் சக்தி. இங்கே வந்திருக்கும் கூடிய பக்தர்களுக்கு முக்கியமான வேண்டுகோள், தாங்கள் கொண்டிருக்கும் குழந்தையும் முக்கியமான பொருள்களை தாங்கள் கைவசம் வைத்திருக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். குழந்தைகள் மற்ற எவரேனும் இங்கே தவறிவிட்டால் இங்கே ஆஞ்சநேயர் கோயில்கள் பக்தர்கள் அங்கே உப்பு போட வேண்டாம் என தயவு செய்து கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். உப்பு போடணும்னா அங்க முன்னாடியே போடாதீங்க. மீண்டும் ஞாபகப்படுத்துகிறோம். ஐம்பத்தி 7வது வருடமாக ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ சரவணா சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் ஸ்ரீ எம் வடிவேல் ஐயா அவர்கள் மீண்டும் ஒளி அமைக்கிறார்கள். அவர்களுக்கு அருள்மிகு சமயபுரம் பாதயாத்திரை குழு அவர்களின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தையும் அவர்கள் குடும்பத்தாரையும் வருக என வரவேற்று நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அப்பா அந்த தொட்டி எல்லாம் இறங்குப்பா. குழந்தைகள் பெண்கள் யாருமே தண்ணி தொட்டி மேல நிக்க கூடாதுப்பா. அது குறித்து வடமலை பேரூரத்தின் கீழே வந்து இங்க கரைமலை நின்று பாருங்க தெரியும். ஐயா அவர்கள் வந்து இங்க தண்ணி தொட்டி மேல யாரையும் குழந்தைங்களா நிக்க வேணாம்னு சொல்லி போடுங்க. நீங்க கொண்டு போற உப்ப கீழே போட்டாக்க சரியா போகும்ல, கீழே போடுங்க. அதே கோடி பண்ணி அவசியமே இல்லை. கட்டையெல்லாம் வெளியேற்றினா பக்தர்லாம் இங்க வரிசையில நிக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஒப்புரவு பண்ணாதானே இறங்க முடியும். இறங்கும் பக்தர்களுக்கு அன்பான வேண்டுகோள், பூக்குழி இறங்கும் பக்தர்களுக்கு காளியம்மன் கோயில்ல பூக்குழி இறங்கும் பக்தர்கள் கேட்டுக்கொள்ள பூக்குழி இறங்கும் பக்தர்கள் அருள்மிகு காளியம்மன் அறிவிப்பு காவல்துறை ஐயா அவர்களுடைய தயவு செய்து